உலகெங்கிலும் பறந்து வாழும் அஸ்ட்ரோ டிவைன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் புத்தாண்டு புதுதாக பிறக்க இருக்கக்கூடிய பிரபாவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, நமக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கும். அதை தான் இந்த நிகழ்ச்சி பூர்த்தி பண்ண போகுது. கண்டிப்பாக 12 ராசிக்காரர்களும் தொடர்ந்து பாருங்கள். பல நல்ல மாற்றங்கள் இந்த ஆண்டில் இருக்குது. அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில், அதாவது தற்கால கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு உங்கள் மனசை நிறைவுபடுத்துகிற மாதிரி, அதாவது உங்களை சந்தோஷப்படுத்துகிறோன்ற மட்டும் நோக்கம் இல்லை, மனச்சோர்வில் இருக்கிறவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க கிரகநிலைகள் விதிப்படி, ஜோதிட விதிப்படி உங்களுக்கு என்ன யோக பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றதையும் நான் இங்கே குறிப்பாக தெளிவாக சொல்ல போகிறேன். கவனித்து தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் அப்படின்றத நான் சொல்லி நிகழ்ச்சிக்குள்ளே வரேன். அன்பிற்குரிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரி இருக்க போது, எப்படியான பலன்களை கொடுக்க போகுது, நல்ல பலனாக கெட்ட பலனாக பதட்டத்தில் இருப்பீங்க. பதட்டமே படாதீங்க. சிறப்பான, சிறந்த, உன்னதமான நல்ல யோகங்களை உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த ஆண்டில். எப்படின்றதை நான் விவரமாக சொல்கிறேன். அதாவது இந்த ஆண்டு துவங்கும் பட்சத்தில் உங்களுடைய ராசிநாதன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராசிக்கு 2ஆம் இடம்னா மீன ராசியில் இருக்கிறாரு. அவர் ராசிநாதன் மட்டும் இல்லை, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். 12ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துக்கு போகிறது நிலையில் இந்த ஆண்டு துவங்கும் பட்சத்தில் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு தடைபட்டிருந்த வெளிநாட்டு பயணங்கள், தொடர்புகள், நீண்ட நாளாக நீங்கள் முயற்சி பண்ணி கிடைக்காத, அணுக முடியாத நபர்களை தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. இப்படி தான் இந்த ஆண்டு ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிநாதன் சனியோடு சேர்ந்து செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய கிரகங்களும் சேர்ந்து இருக்கிற நிலையில் இந்த ஆண்டு துவங்குது. உங்கள் ராசியில் தான் இந்த ஆண்டே பிறக்குது. அதாவது இந்த ஆண்டு பிறப்பு அப்படின்றது, தமிழ் புத்தாண்டு செவ்வாய்க்கிழமை நடக்குது. அன்னைக்கு சந்திரன் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்ப ராசியில் சதய நட்சத்திரத்தில் இருக்கார். உங்கள் ராசியில், கும்பராசியில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரத்தில் தான் இந்த ஆண்டு பிறப்பு அன்னைக்கே இருக்க போகுது. அப்போ ஆண்டு பிறப்புக்கே நீங்கள் தான் காரணமாக இருக்கீங்கன்னு சொல்லலாம். ஸோ உங்கள் ராசியிலேருந்து பிறக்கக்கூடிய இந்த ஆண்டு உங்களுக்கு சிறந்த ராஜயோக ஆண்டு அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேணாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்குரிய சூரியன் 7ஆம் இடம் அப்படின்றது உங்களுடைய தொழில் பங்குதாரர்கள், வாழ்க்கை துணை, உங்களுடைய ஆசை, விருப்பங்கள், அது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஸ்தானமாக தான். அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியான சூரியன் சித்திரை மாதம் 1ஆம் தேதின்றனால அவர் உச்ச பலத்தில் மேச ராசியில் அமர்ந்திருக்கிறாரு. சூரியன் 3ஆம் இடத்துக்குரிய சூரியன் 7ஆம் இடத்துக்குரிய சூரியன் 3ஆம் இடத்துல உச்ச பலத்தில் இருக்கிறார் அப்படின்னா, நீங்கள் விருப்பப்பட்ட விஷயங்களெல்லாம் கண்டிப்பான முறையில் நடக்க போகுதுன்னு அர்த்தம். குறிப்பாக மனம் விரும்பினவங்களை திருமணம் முடிக்கிறது, நல்ல தொழில் பங்குதாரர்களை நீங்கள் அடைஞ்சிக்கிறது, இதுக்கான வாய்ப்புகளெல்லாம் இந்த ஆண்டு துவக்கத்திலே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். மேலும் உங்களோட வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. இந்த ஆண்டு துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அடிப்படையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, வாக்குஸ்தானத்தில் சனி செவ்வாய் ஸ்தான அடிப்படையில் எல்லாம் உங்களுக்கு நல்லது செஞ்சால் கூட, இவங்க 2 பேரும் ஒருத்தர் பகை கிரகமாக செவ்வாயும் சனியும் சேர்ந்து புதனோடு சேர்ந்து உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் நியாயத்தை பேசினாலுமே பிரச்சனை வரும். அதனால் வார்த்தைகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. பேச வேண்டிய இடத்துல பேசுங்க, பேசாமல் இருந்துடக்கூடாது. பல இடங்களில் நீங்கள் அமைதியாக போகிறது ரொம்ப நல்லது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். என்ன இருந்தாலும் அல்டிமேட்டாக வைகாசி மாதத்துக்கு அப்புறம், அதாவது சித்திரை 1ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்குது, அதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். வைகாசி 12ஆம் தேதி, அதுக்கு அடுத்த மாதம் வைகாசி 12ஆம் தேதி ஒரு நல்ல மாற்றம் ஒன்று நடக்க போகுது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பயிற்சி. குரு பயிற்சி ஆகிட்டு மிதுன ராசி, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துல அமரப்போகிறார். கடகராசியில் அமரப்போகிறார். 6ஆம் இடம் அப்படின்றது உங்கள் ராசிக்கு மறைவு ஸ்தானமாக இருந்தால் கூட அது ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 6ஆம் இடமான மறைவு ஸ்தானத்துக்கு குரு போனால் தான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கும் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்துக்கும் அவர் பார்வை கொடுக்க முடியும். ஸோ அப்போ குருவுடைய பார்வை நமக்கு கிடைக்கிறது, நம்ம ராசிக்கு கிடைக்கிறத விட நம்மளுடைய தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் நம்மளுடைய 12ஆம் இடம்னா அயன சயன போகம் ஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்துக்கு கிடைக்கிறது இன்னும் சிறப்பு இல்லையா? ஸோ அந்த வகையில் உங்களுக்கு விரயங்கள்லாம் சுப விரயங்களை மாறப்போகுது. சுப விரயங்கள் செய்யணும் அப்படின்னா அதுக்கேற்ற பொருளாதாரம் நமக்கு வேணும். அப்போ அவங்களுக்கான பொருளாதாரத்தை கொடுத்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு கடகராசிக்கு உச்ச பலம் பெற்று தனக்காரகன் குரு, ஸ்தான அடிப்படையிலையும் குரு தான் உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதி. அவர் உச்ச பலம் பெறுறது நீங்கள் பொருளாதார நிறைய நல்ல ஒரு தண்ணீரை அடைய போகிறீங்கன்னு அர்த்தம். அவர் அங்கேருந்து 12ஆம் இடத்துக்கு பார்வை கொடுக்குறாரு, விரயஸ்தானத்துக்கு. அதன் மூலிமா உங்கள் குடும்பத்தில் பல நல்ல விஷயங்கள், அதாவது சுப காரியங்கள்,
எல்லாமே நடக்க போகுது. சுபகாரியங்கள்னால் வீடு மனை வாங்குறது, கட்டுறது, வீடு கட்டுறதுல இருந்த தடைகள் நீங்கி நல்லபடியாக வீடு கட்டி குடியேறது, திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடத்துறது, இப்படி பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அதுபோக நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவருடைய பார்வை கிடைக்க போகுது. இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான விஷயம். இதை தாண்டி இன்னொரு முக்கியமான இடத்துக்கும் குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. அதாவது 6ஆம் இடத்துலேருந்து குருவுடைய பார்வை தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துலையும் விழுகுது. ஸோ இந்த அமைப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு முழுதுமே தொடரக்கூடிய அமைப்பாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த வகையில் சிறப்பான யோகமான ஆண்டு எல்லா வகையிலையும், தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, தொழிலையுமே சரி, ஒரு வெற்றியாளராக நீங்கள் இருக்க போகிறீங்க கும்பராசிக்காரர்கள் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அதனால் இந்த தமிழ் புத்தாண்டை கொண்டாடுங்க, மகிழுங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்த்துட்டு இருந்தோம். நிச்சயமான முறையில் இந்த ஆண்டு எல்லோருக்குமே ஒரு சிறப்பான ஒரு காலமாக இருக்கும் அப்படின்ற எந்த சந்தேகமும் வேண்டாம். கண்டிப்பான முறையில் சிறந்த யோகங்களை எல்லாருக்கும் வாரி வழங்கக்கூடிய நிலையில் தான் இந்த ஆண்டோட கோச்சார நிலைகள் இருக்குது. அதனால் தைரியமாக, சந்தோஷமாக, மன மகிழ்ச்சியோட, தன்னம்பிக்கையோடு இந்த ஆண்டை கொண்டாட தயாராகிக்குங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து ஒரு ஆண்டோட தலைவன் யார் அப்படின்றது தான் பொறுத்து தான் அந்த ஆண்டோட சிறப்பு இருக்கும். அந்த வகையில் இந்த ஆண்டோட தலைவராக குரு பகவான் வர்றதுனால, குரு முழு சுபராக வர்றதுனால நல்லவங்க கையில் நாடு போய் சேர்ந்துருக்குன்ற சந்தோஷத்தோடு நம்ம வந்து இந்த ஆண்டை கண்டிப்பான முறையில் நல்லா தான் இருக்கும். இனி வர ஆண்டுகளும் காலங்களும் நமக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த ஆண்டு துவங்கும். ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கோச்சார நிலை, நம்மளோட ராசிக்கு கிரகநிலை எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வந்து வளப்படுத்திக்கிறதுக்கும் தன்னிறைவோடு கொண்டு போகிறதுக்கும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்தியும் தர்மமும் தான். நம்ம என்ன தான் கிரகங்கள் நல்லா இருக்குது, நமக்கு யோக பலனை கொடுக்குது, அதெல்லாம் தாண்டி வாழ்க்கைனா ஏற்ற இறக்கங்கள், வெற்றி தோல்வி இதெல்லாம் சகஜம்தான். கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே இருக்கும், லாபங்கள் இருக்கும், எல்லாமே கலந்து தான் வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்மளுடைய சங்கடங்களை நம்ம வந்து தைரியமாக எதிர்கொண்டு அதை கடந்து வர்றதுக்கு நமக்கு உதவியாக இருக்க போகிறது வந்து பக்தி, இறைபக்தி. அதனால் இறைவனை தேடுங்க, இறைவனை நாடுங்க. உங்களோட சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் எப்போனாலும் நீங்கள் இறைவன்கிட்ட உங்களோட இஷ்ட தெய்வம், குலதெய்வம் யாருனாலும் சரி நீங்கள் வச்சுட்டு இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் தைரியமாக உங்கள் வேலையில் செய்ய ஆரம்பிங்க. வாழ்க்கை கண்டிப்பான முறை நல்லாயிருக்கும். இதெல்லாம் தாண்டி இறைபக்தியை விட ஒரு விஷயம், சிறந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பசித்த வயிற்றுக்கு உணவளிக்கிறது தான். அது சக மனிதனுக்கு பசி இருக்கும், அவனுக்கும் இருக்கலாம். ஒரு விலங்கினங்களாலும் சரி, பறவை இனங்களாலும் சரி, அவங்களுக்கும் பசி இருக்கும், அவங்களுக்கு உணவளிக்கிறது. ஏதோ ஒரு உயிருக்கு, பசித்த உயிருக்கு உணவளிக்கிற மாதிரியான ஒரு சிறந்த தர்மம் எதுவுமே கிடையாது. அந்த தர்மம் தான் நம்மளை எப்பயுமே காக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு இங்கே வலியுறுத்தி சொல்லிக்கிறேன். அதையும் தொடர்ந்து முடிஞ்ச வரைக்கும், கூடுமான வரைக்கும் உங்களால் இயன்ற உதவிகளை இல்லாதவங்களுக்கு செஞ்சுட்டே வாங்க. கல்விக்கு உதவலாம், மருத்துவ உதவிகளை செய்யலாம். அது போக இந்த மருத்துவ உதவிகளில் உணவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது. உணவே முதல் மருந்து அப்படின்றதுனால உங்களுக்கு வரக்கூடிய மருத்துவ செலவினங்களை தவிர்த்துக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து உணவை மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்குறதுனாலையுமே உங்களுடைய பிரச்சனைகள், மருத்துவ செலவினங்கள்லாம் குறையும், இல்லாமையே போகும் அப்படின்றதையுமே நம்ம சொல்ல முடியும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட ஒருத்தருக்கு ஒரு தனி நபருக்கான நம்ம பலன் சொல்லக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராசி கோச்சார நிலைகள் போதுமானதா அப்படின்னு கேட்டால் அதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. ஜோதிடமே வந்து பார்த்திங்கன்னா விதி, மதி, கதி அப்படின்ற ஒரு 3 நிலைகளில் இயங்கக்கூடியது தான். அதாவது விதி அப்படின்றது வந்து லக்னம். நம்ம ஜாதகத்தில் நம்ம பிறந்த நாள் நேரப்படி வந்து எந்த 12 ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய லக்னமாக வந்திருக்கும். அதன் அடிப்படையில் முதல்ல நம்ம வந்து பலன் பார்க்கணும். அதுக்கு அடுத்ததாக மதின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம சந்திரன். நம்ம ராசியில் சந்திரன் நம்ம ராசிக்கு மற்ற கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கன்றதை பொறுத்து பலன்கள் எடுக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக வந்து கதின்றது சூரியன் அடிப்படையாக வச்சு நமக்கு நம்ம ஜாதகத்தில் சூரியன் இருக்கிற நிலையிலேருந்து மற்ற கிரகங்கள் ஏனைய கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கன்றதை பொறுத்து பலன்கள் எடுத்து நம்ம வந்து பலன் சொல்லணும். இதையும் தாண்டி இன்னொரு பக்கம் தான் வந்து இப்போ தற்காலிக கோச்சார நிலைகள் எடுத்துக்கணும். நம்ம ஜாதகத்தில் எல்லா யோகங்களும் நல்ல விஷயங்களும் நிறைய இருக்குது, நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது. ஆனால் கோச்சாரம் வந்து சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒட்டுமொத்த உலகத்தையுமே முடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்னா நம்ம ஜாதகம் யோக பலன்கள் நல்லா இருந்தால் கூட யோக காரியங்களை செய்கிறதுக்கான, அதாவது நம்ம விருப்பப்பட்டதை செய்கிறதுக்கான சூழல்கள் இருந்தால் கூட, நம்ம தனிப்பட்ட ஜாதகத்தில் இருந்தால் கூட இங்கே கோச்சாரம் சரியில்லைன்னா அதை நடைமுறைப்படுத்த முடியாது. அப்போ எல்லாத்தையும் கலந்து பார்த்து உங்களுக்கான தனிநபர்களுக்கான துல்லியமான சரியான பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளே இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவையும் தீர்வையும் நான் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறேன். நன்றி மக்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.